பீகாரில் நீங்க ஆட்சி அமைக்கணும்னா 122 சீட், 243ல பாதி 122 சீட் தேவைப்படும். அப்ப என்டிஏ அலையன்ஸ், ஜேடியு தலைமையிலான என்டிஏ அலையன்ஸ் அல்லது பிஜேபி தலைமையிலான என்டிஏ அலையன்ஸ் எப்படி நீங்க வச்சுக்கலாம். அதுல பிஜேபிக்கு 90 சீட் இருக்கு, ஜேடியுக்கு 85 சீட் இருக்கு. மற்றவங்களுக்கு எல்லாம் ராம்விலாஸ் பாஸ்வானோட கட்சிக்கு ஒரு 14, 19, அப்படி ஹெச்ஏஎம் ஒரு 4 அப்படி எல்லாம் சேர்ந்திருக்காங்க. மொத்தமா 203 சீட் கடைசியா நிலவரப்படி. அப்போ மகாகட்பந்தனுக்கு 34 சீட் தான் இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி நிதிஷ்குமார் ஒரு கேம் என்ன பிளே பண்ணுவார்னா, மகாகட்பந்தனை காமிச்சு பிஜேபி தட்டி வச்சுட, அங்க போயிருவேன் சப்போர்ட்டுக்கு அங்க போயிருவேன், அவங்க நீ வாராஜா சப்போர்ட் பண்ணி அவரை பிரைம் மினிஸ்டர் உனக்கு நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோங்க மாதிரி ஒரு சிக்னல் கொடுப்பாங்க. இதுவரைக்கும் அந்த கேமை காமிச்சு நிதிஷ்குமார் நல்லா விளையாண்டுட்டு இருந்தார். அதனால பிஜேபி சொல்றதெல்லாம் கேட்டு அடங்கிதான் இருக்க வேண்டிய சூழ்நிலை இருந்துச்சு. ஏன்னா இந்த ஆள் அங்க போயிட்டான்னா அந்த கூட்டத்தோட சேர்ந்து அவனுக்கு மெஜாரிட்டி ஆயிரும், அவன் திருப்பியும் சிஎம் ஆயிடுவான், நம்ம எதிர்கட்சியோட போடுவோம், அப்ப நம்ம கையில இருந்து கண்ட்ரோல் போயிடும் பிஜேபி நினைச்சது. ஆனா இந்த தடவை பாருங்க, 85 சீட் தான் நிதிஷ்குமார் வச்சிருக்காரு, 34 சீட் தான் மகாகட்பந்தன்ல இருக்கு. அப்ப சேர்த்தாலும் 119 தான் வருது. அப்ப மெஜாரிட்டி கிடையாது. அப்படி பாத்தீங்கன்னா இவங்கிட்ட இருக்கிற அலை மித்த எல்லாருமே கண்டிப்பா ராம்விலாஸ் பாஸ்வானோட பையன் ஆகட்டும், சிராக் பாஸ்வான் ஆகட்டும், ஜிதேன் ராம் மாஞ்சி ஆகட்டும், மத்த எல்லாருமே கிட்டத்தட்ட பிஜேபியோட ஒட்டிக்குவாங்க. ஏன்னா அவங்களுக்கு லாபம். அப்படி பாத்தீங்கன்னா பிஜேபிக்கு இவர் போனாலும், ஜேடியு வெளியில போனாலும் கிட்டத்தட்ட ஒரு நல்ல மெஜாரிட்டிக்கான சீட்டே இருக்கு. ஏன்னா இவங்க ஒரு 90 சீட் வச்சிருக்காங்க, அவர் ஒரு 19, எல்லாத்தையும் முடிச்சீங்கன்னா கிட்டத்தட்ட 120, 123 சீட்டு 100. ஏன்னா அதர் சார் இருக்காங்க, அவங்களே 6 இங்க தூக்கி போட்டாங்கன்னா இவங்களுக்கு மெஜாரிட்டியே வந்துடும். அப்போ ஜனதாதள் யுனைடெட் என்னதான் 85 சீட்டு ஜெயிச்சாலும் இந்த தடவை பூச்சாண்டி காமிக்கிறதுக்கு வழி இல்லை.